ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கடையில் விற்கிற மாதிரி கீ மைசூர் பாக் டேஸ்ட்டில் மைசூர் பாக் கொஞ்சமான குறைவான நெய் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கடையில் இருக்க மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. அதுக்காக நான் வந்து 100 கிராம் கடலை மாவு, ஒரு கப் அளவில் எடுத்திங்கன்னா 1 கப் கடலை மாவு நான் வீட்டில் அரைச்சது தான் எடுத்தேன். நீங்கள் கடையில் வாங்கின கடலை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. கடலை மாவு நல்லா இருந்தால் தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு வந்து நல்லா சலிச்சிக்கலாம், கட்டி இல்லாமல் வரும் கரைக்கும் போது. அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் உங்கள்கிட்ட வந்து மைசூர் பாக் கட் பண்ணுற ட்ரே இருந்ததுன்னா அந்த ட்ரேவில் கீ அப்ளை பண்ணிக்கலாம், நெய். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பிளேட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போது 1 கப் கடலை மாவுக்கு 1 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாசனை இல்லாத வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் ரீஃபண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப் நெய் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூடு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க கடலை மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் எண்ணெய் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். நல்லா கரைச்சாச்சுங்க, கட்டி இல்லாமல். இப்போது 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை. கிராமில் சொல்லும்போது 100 கிராம் கடலை மாவு இருந்தது, சர்க்கரை வந்து 250 கிராம் இருந்தது. 1/2 கப் தண்ணி. இப்போ நம்ம சர்க்கரை பாகை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகுப்பதெல்லாம் தேவையில்லை மைசூர் பாக்குக்கு. நல்லா இந்த மாதிரி கொதித்து நுர வரும்போது கொஞ்சம் ஒரு பிசுபிசுப்பு வந்தால் போதும். ஒரு அரை கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். நமக்கு பாகுப்பதம் பார்க்கணும் அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி நுர வர கொதித்து வரும்போது இப்போ எடுத்து நம்ம அந்த மாவை வந்து ஊற்றிக்கலாங்க. கரைச்சி மாவு வந்து வறுக்கலாம் வேண்டாம், நல்லா கட்டி கட்டாமல் நல்லா தொலைவி விட்டுக்கலாம். கட்டி கட்டாது இது, நல்லா தொலைவி இருக்குங்க. தண்ணியாகவே இருக்குது, கொஞ்சம் கட்டி பதம் வரட்டும். ஓரளவுக்கு கட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் காய்ச்சி வச்சதுங்களா, அதை ஒரே டைமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க, ஒரு குடிக்கரண்டியாக. அந்த எண்ணெயை வந்து இழுக்க இழுக்க உறிஞ்சும் போது ஊற்றிக்கலாம். நான் மஞ்சத்தூள் எதுவுமே கலர் பவுடர் அதெல்லாம் எதுவுமே போடலை. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணியாகவே இருக்குது, இன்னும் கட்டி பதத்துக்கு வரல. நல்லா நுரைச்சி வரணும், சுருண்டு வரணும். அதே மாதிரி நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும்போது இறக்கிடணும். இன்னும் நமக்கு அந்த பதத்துக்கு வரலை. இன்னும் இருக்கிற நெய் எல்லாமே நெய் எண்ணெய் காய்ச்சி வச்சதை எல்லாமே ஊற்றிக்கலாம் மொத்தமாக. நல்லா கடையில் இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க மைசூர் பாக்கு. மைசூர் பாக் கிடையாது, மைசூர் பா. இப்போ பாருங்கள், நல்லா நிறையா இப்படி பபுள்ஸ் மாதிரி நல்லா பொங்கி வர மாதிரி வருது பாருங்கள். அதே சமயத்தில் நல்லா சுழண்டு வருது பாருங்கள். கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நமக்கு இந்த மைசூர் பா செய்கிறதுக்கு நேரம் தேவைப்படும். எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா காய்ச்சி ஊற்றுனாலும் சீக்கிரம் அப்படியே செவந்து போயிடும். அதனால் மிதமான சூட்டில் காய்ச்சி வச்சுக்கோங்க அந்த நெய் எண்ணெயும். இது மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை யாருனா கெஸ்ட் வந்துட்டாலோ நம்மளாக வீட்டில் செய்யும்போது நமக்கு வந்து காசு மிச்சமாகும், குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ 100 கிராம் கடலை மாவு போட்டு செஞ்சதில் எனக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்தது. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது அது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஒயிட் கலர் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் கலர் பவுடர் இல்லை மஞ்சத்தூள் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும் இல்லைங்களா, அந்த சமயம் பார்த்து எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கேன், பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம பிளேட்டில் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா மடித்து வரணுங்க. அப்போ வந்து கரெக்டான பதம், நல்லா பபுள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். ஊற்றுன உடனே அப்படியே பரவிடுச்சு எல்லா தட்டுக்கும். நம்ம எதுவுமே செய்யலாம், அப்படியே தட்டி விட்டுக்கோங்க.
இவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா ஆறட்டும். ஃபேன் காத்துல வச்சிங்கன்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ரெக்டாங்கிளாவோ, இல்லை நல்லா ஸ்கொயர் பெருசாவோ, இல்லை நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் பெருசாக கட் பண்ணியிருந்தேன். நல்லா ஒரு சூப்பரான அருமையான ஒரு மைசூர் பாவ் செஞ்சுட்டேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.